பேக்கரியில பண்ற மாதிரி சாஃப்ட்டான பிரெட் வீட்லயே ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நாங்க பண்ணோம். நீங்களே பாருங்களேன் அவுட்புட்ட எப்படி வந்திருக்குன்னு. சீரியஸா வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். நல்லா வருமோ, வராதோன்னு நெனச்சுட்டே பண்ணேன். பட் வேற லெவல்ல பெர்ஃபெக்ட்டா வந்திருந்துச்சு. இதோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா, ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா மைதாவும் வந்து அன்ஹெல்தி தான். ஸோ நாங்க மைதால பண்ணலாமா? இல்ல கோதுமை மாவுல பண்ணலாமான்னு யோசிச்சோம். சரி ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். மைதாலயே பண்ணலாம். நல்லா வந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் டைம் கோதுமை மாவுல பண்ணலாம்னு நெனச்சுக்கிட்டோம். நான் வந்து கடையில வீட் பிரெட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரிஜினலாவே கோதுமை மாவுல பண்ணியிருப்பாங்களா? இல்ல இதுல என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் போட்டிருப்பாங்கன்னு திங்க் பண்ணிட்டே இருப்பேன். பட் சாப்ட்டுருவேன். அது வேற விஷயம். பட் ஒரு நாள் நான் பிரெட் மேக்கிங் வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அத பார்த்ததுலருந்து மேக்ஸிமம் பிரெட், பன் அதெல்லாம் சாப்பிடுறதே விட்டுட்டேன். அவ்ளோ கொடூரமா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போலாம் வந்து பிரெட் பண்றதுல ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு நெனச்சுட்டு இருந்தேன். வந்து இதுல மைதா ஆட் பண்ணி தான் பண்ணோம். கண்டிப்பா மைதா வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்ல. பட் ஷாப்ல அது கெட்டு போகாம இருக்க ஏகப்பட்ட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் சாஃப்ட்னஸ்க்காக நெறைய கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. பட் இது ஹோம்மேடா நம்ம கையால பண்ணதுனால நேச்சுரலா, ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும்.